ஓம் சாந்தி. 6/2/1969 அவ்யக்த பாப்தாதா. டைட்டில் பாபா என்ன சொல்றாருன்னா, மகிமை கேட்பதை விடுங்கள், மகான் ஆகுங்கள் அப்படின்ட்டு பாபா சொல்லியிருக்காரு. பாபா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அனைவரும் நினைவு யாத்திரையில் அமர்ந்து இருக்கிறீர்களா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. படிப்பினுடைய சாரம் புரிந்து விட்டதா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த சாரத்தை வாழ்வில் கொண்டு உலகிற்கு அந்த ரகசியத்தை சொல்ல வேண்டும். பாபா கேட்கிறாரு, நினைவு யாத்திரையில இருக்கீங்களா? படிப்பினுடைய சாரம் புரிஞ்சிடுச்சா? இந்த சாரத்தை உங்களோட வாழ்க்கையில கொண்டு உலகிற்கே இந்த ரகசியத்தை நீங்க சொல்லணும் அப்படின்றாரு. படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஞானத்தை புரிந்து கொண்டீர்கள். படைப்பாளர் யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, படைப்பின் ஞானத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க, நிறைய கேட்டு விட்டீர்கள், ஞானமும் நிறைய கேட்டுட்டீங்க. ஆனால் இப்பொழுது கேட்டவைகளின் சொரூபமாகி அனைவருக்கும் காண்பிக்க வேண்டும் பாபா சொல்றார். நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அதனுடைய சொரூபமா ஆகுங்க, ஆகி எல்லாருக்கும் அதை காண்பிக்கணும், அந்த சொரூபமா நீங்க ஆகி காமிக்கணும்ன்றாரு. எப்படி காண்பிப்பீர்கள்? உங்களுடைய நடத்தையினால் தந்தை மற்றும் தாதாவினுடைய நடத்தை தென்பட வேண்டும். பாபா கேக்குறாரு, நீங்க எப்படி காண்பிக்க போறீங்க? நீங்க உங்களுடைய நடத்தையில தந்தையும் தெரியணும், தாதாவினுடைய நடத்தையும் தென்பட வேண்டும். உங்களுடைய கண்களில் அந்த தந்தையே பார்க்க வேண்டும். உங்க கண்களை பார்த்தா சிவத்தந்தையே தெரியணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. உங்களுடைய வார்த்தைகளினால் அவருடைய ஞானத்தை கேட்க வேண்டும். அப்ப நீங்க வாய் திறந்து பேசுனீங்கனாலே பாபாவோட ஞானம் மட்டும்தான் வெளிவரணும். ஒவ்வொரு நடத்தையிலும் ஒவ்வொரு குணாதிசயம் அடங்கியிருக்க வேண்டும். நீங்க உங்களோட நடத்தை எந்த செயல் செய்தாலும் அதுல ஒவ்வொரு குணாதிசயம் அடங்கி இருக்கணும். அந்த தெய்வீக குணங்கள் அடங்கி இருக்கணும்னு பாபா சொல்றாரு. தந்தையின் குணாதிசயம் மட்டுமல்ல, ஆனால் தந்தையினுடைய குணாதிசயத்தை பார்த்து குழந்தைகளும் குணசீலன் ஆக வேண்டும். இப்ப அந்த தந்தையோட அந்த குணாதிசயத்தை பார்த்து குழந்தைகளும் அந்த மாதிரி குணசீலன், அவங்கதான் குணங்களால் நிறைந்தவங்க அப்படின்ற மாதிரி ஆகணும் அப்படின்றார். உங்களுடைய சித்திரத்தில் அந்த அலௌகிக சித்திரத்தை காண வேண்டும். உங்க சித்திரத்தை பார்த்தோம்னா அந்த அலௌகிக சித்திரம் பாபா தென்படணும் அப்படின்ட்டு பாபா சொல்றார். உங்களுடைய வியக்த ரூபத்தில் அவ்யக்த மூர்த்தி தென்பட வேண்டும். நீங்க இப்ப அந்த சாக்கார ரூபத்துல இருந்தாலும் வியக்த ரூபத்துல இருந்தாலும் ஆனா அவ்யக்த மூர்த்தி தான் தென்படணும், பரிசா மாதிரி நீங்க இருக்கணும்ட்டார். அப்படி முயற்சி செய்து பாப்தாதாவின் உழைப்பினுடைய பலன் சொரூபத்தை காட்ட வேண்டும். சோ அந்த மாதிரி நீங்க முயற்சி செய்து பாப்தாதா 2 பேருடைய உழைப்பினோட பலனை சொரூபத்தை நீங்க காமிக்கணும்ட்டாரு. எப்படி அஞ்ஞான காலத்தில் கூட சில குழந்தைகள் தந்தையை போலவே தென்படுவார்கள் இல்லையா? அப்பா போல குழந்தை இருப்பாங்க, எங்க அப்பா மாதிரி நானு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய பேச்சு நடத்தை தந்தையினுடையதை போலவே தென்படும். இந்த குழந்தை அவங்க அப்பா போலவே இருக்கு அப்படின்வாங்க. இவ்விதமே ஒப்பற்ற குழந்தை ஒவ்வொருவரின் மூலமும் தந்தையின் குணம் வெளிப்பட வேண்டும். அந்த மாதிரி இங்க இருக்கீங்க ஒப்பற்ற குழந்தைகள், நீங்க உங்க மூலம் ஒவ்வொருத்தர் மூலையும் தந்தையோட குணம் வெளிப்படணும், அவசியம் வெளிப்படும் அப்படின்றார் பாபா. எவ்வாறு வெளிப்படும்? சரி, அவசியம் வெளிப்படும் சொல்லிட்டாரு, எவ்வாறு வெளிப்படும்? அதற்கு முக்கியமான முயற்சி என்ன செய்ய வேண்டும் பாபா சொல்றாரு. அப்ப அதுக்கு வெளிப்படணும்னா என்ன முயற்சி செய்யணும்? நினைவு யாத்திரையை அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து செய்ய வேண்டும் என்பதே முக்கியமான விஷயமாகும். அப்ப நீங்க நினைவு யாத்திரையில இருக்கும் போது உங்களோட ஸ்திதி அவ்யக்த ஸ்திதியில இருக்கணும். நீங்க அவ்யக்த ரூபத்துல நிலைத்திருந்து நினைவு யாத்திரை பண்ணணும் அப்படின்ட்டு பாபா சொல்றார். முரளிலும் சாக்கார முரளியில கூட இதைதான் சொல்லிட்டு இருந்தார் பாபா. இதை சாக்கார ரூபத்தின் மூலமும் கேட்டு இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இது சாக்கார ரூபத்திலையும் இது நிறைய நீங்க கேட்டிருக்கீங்க. இப்பொழுது குழந்தைகள் அதிகம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்ப பாபா சொல்றாரு, நிறைய விஷயங்கள் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதா இருக்குது, எனினும் சக்தி கூடவே இருக்கிறது. அதனால எதுவும் கடினம் அல்ல. நிறைய விஷயத்த நீங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கு, அதுக்கு உங்கள்ட்ட எதிர்கொள்ளும் சக்தி இருக்குது. அதனால கடினம்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயத்தை மட்டும் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பாபா சொல்றாரு. அது என்னவென்றால், எதிர்கொள்ளும் போது இடையில் தடையும் வரும். எந்த விஷயத்த நீங்க எதிர்கொள்ளும் போதும் அதுக்கு தடையும் வரும். எதிர்நோக்குவதில் தடை என்ன வரும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. தேக அபிமானமே மூல விஷயம். அப்ப தடை உங்க தேக அபிமானம் தான் அப்படின்றாரு. ஆனால் எதிர்நோக்குவதற்காக இடையில் ஆசை தடையை ஏற்படுத்தும்.
அப்ப எதிர்நோக்குவதற்காக இடையில ஆசையும் தடையை ஏற்படுத்துன்றார். என்ன ஆசைன்னா, அப்ப எனது பெயர் இருக்க வேண்டும், நான் எவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கிறேன், என்னிடம் ஏன் ஆலோசனை கேட்கவில்லை, எனக்கு ஏன் மதிப்பு கொடுக்கவில்லை, இந்த மாதிரி வருமா, இந்த மாதிரி ஆசைகள்லாம் தடையா வரும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆனால் நாம் எந்த ஆசையும் இந்த மாதிரி வைக்க கூடாதுன்ட்டார். எதிர்நோக்க வேண்டும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அப்ப நீங்க எதிர்நோக்கணும், அதை மட்டும்தான் நீங்க நினைவுல வைக்கணுமே தவிர இந்த மாதிரி ஆசைகள்ல எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்ட்டாரு. ஒருவேளை ஏதாவது ஆசை வைத்தால் எதிர் நோக்க முடியாது. மேலும் அவ்வியக்த ஸ்திதியில் மகான் ஆவதற்காக பாபா ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டு இருக்கிறார். அவ்வியக்த ஸ்திதியில நீங்க மகான் ஆவதற்காக பாபா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை தாரணை செய்தால் மிக விரைவாகவும் எளிதாகவும் அவ்வியக்த ஸ்திதியில் நிலைத்து விடுவீர்கள். பாபா அவ்வியக்த ஸ்திதியில நிலைத்திருக்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை மட்டும் தாரணை செஞ்சுட்டா நீங்க ஈஸியா அவ்வியக்த ஸ்திதியில நிலைத்திருவீங்கன்றார். அது எந்த விஷயம், இப்ப எந்த விஷயத்த நீங்க நினைக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. நாம் தற்பொழுது விருந்தாளியா இருக்கிறோம் அப்படின்ற நினைக்கணும். நம்ம விருந்தாளியா இங்க வந்திருக்கிறோம், ஏனெனில் நீங்கள் அனைவரும் கூட சூட்சுமவதனம் வழியாக வீடு செல்ல வேண்டும். அப்ப நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போனோம், வீடு திரும்பணும். ஆனா எந்த வழியா போறோம்? சூட்சுமவதனம் வழியா தான் போறோம். நாம் விருந்தாளி என்று புரிந்து கொள்வதால் மகான் ஸ்திதியில் நிலைத்து விடுவீர்கள். அப்ப மகான் ஸ்திதியில நினைக்கணும் அப்படின்னா விருந்தாளி இந்த ஞாபகம் இருக்கணும். விருந்தாளி என்பதற்கு பதிலாக ஒரு வார்த்தையில் சிறிது வித்தியாசம் வந்துவிட்டார் வீழ்ச்சியும் வந்துவிடும். இப்ப விருந்தாளிக்கு பதில் வேற ஏதாவது வந்துச்சுன்னா அதுல வீழ்ச்சி வந்துருண்டார். அது எந்த வார்த்தை? விருந்தாளி என புரிந்து கொள்ள வேண்டும், ஆனால் மகிமையில் வரக்கூடாது. அதாவது விருந்தாளினா மேஹ்மான், ஆனா மகிமை. அதனால விருந்தாளின்னா மேஹ்மான் தான் ஞாபகம் இருக்கணுமே தவிர மகிமை வரக்கூடாது, மகிமையில வந்துடக்கூடாது. ஒரு மேல மகிமையில் வந்து விட்டால் விருந்தாளி ஆக மாட்டார்கள். அதான் பாபா சொல்லிட்டார். நம்ம அந்த மகிமையில வரக்கூடாது, எனக்கு அந்த இது வேணும், பேர் புகழ் வேணும், அந்த எண்ணத்துல வரக்கூடாதுன்றாரு. விருந்தாளி என புரிந்து கொண்டால் மகான் ஆவீர்கள். சிறிது வித்தியாசம்தான் மேஹ்மான் மற்றும் மகிமை. மகிமைக்கும் மேஹ்மானுக்கும் சிறிது வித்தியாசம் தான். ஆனால் சிறிய வித்தியாசம் கூட நிலையை மிகவும் ஏற்றம் இறக்கமுடையதாக செய்து விடுகிறது. இப்ப மேஹ்மான்னா விருந்தாளி, அது ஏற்றத்தை கொடுக்கும். மகிமைன்ட்டு எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது இறக்கத்தை கொண்டு வந்துரும் அப்படின்ட்டு பாபா சொல்றார். நீங்கள் அனைவருக்கும் என்ன ஞானம் கொடுக்கிறீர்கள்? திருமூர்த்தியினுடைய ஞானம் என்ன கொடுக்குறீங்கன்னா திருமூர்த்தியுடைய ஞானமான்னு கேட்கிறாரு. எவ்வாறு திருமூர்த்தியின் ஞானத்தை பிறருக்கு கொடுக்கிறீர்களோ அவ்வாறே தன்னிடம் கூட 3 விஷயங்களை ஞானத்தை வைத்திருக்க வேண்டும். இப்ப நீங்க ஞானம் கொடுக்குறீங்க, திருமூர்த்தியோட ஞானத்தை கொடுக்குறீங்க. அப்ப அந்த திருமூர்த்தி ஞானம் கொடுக்க கூடவே நீங்க கூட அதே மாதிரி அந்த 3 விஷயங்கள், அதே மாதிரி தன்னிடம் 3 விஷயங்கள ஞானத்தை வச்சிருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி 3 விஷயங்களின் ஞானத்தை வைத்திருக்க வேண்டும், 3 விஷயங்களை விட்டு விடுங்கள் ரெண்டும் சொல்றாரு. அப்ப 3 விஷயங்களை நீங்க தாரணை செய்யணும், 3 விஷயங்களை நீங்க விட்டுடணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. எப்பொழுது இந்த 3 விஷயங்களை விடுவீர்களோ அப்போது சொரூபத்தில் நிலைத்திருப்பீர்கள் அப்படின்றாரு. அப்போ 3 விஷயங்களை தாரணை செய்யுங்க, இந்த 3 விஷயத்துல விடுங்கன்றாரு. இந்த 3 விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா அப்போது நீங்க சொரூபத்துல, உங்களுடைய அந்த சொரூபத்துல நிலைத்திருப்பீங்கன்றார் பாபா. சேவையில வெற்றி ஏற்படும், சேவையில் தடை ஏற்படுத்தும் எந்த 3 விஷயங்களை விட வேண்டும் இப்ப பாபா சொல்றார். இப்ப அப்ப சேவையில தடை ஏற்படும் எந்த 3 விஷயங்களை விட சொல்றார் பாபா அப்படின்னா கூறுங்கள். ஒன்று ஒருபோதும் எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. இப்ப சேவன் வரும்போது ஏதாவது சாக்கு பாக்கு சொல்லி சொல்றது, இன்னைக்கு வேணாம், இல்ல அப்புறம் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொஞ்ச நேரம், அந்த மாதிரி எந்த ஒரு சாக்கு போக்குமே சொல்லக்கூடாது. இரண்டாவது ஒருபோதும் யாரோ சேவைக்காக கூறும் வரை காத்திருக்க கூடாது. சரி வேற யாராவது சொல்லுவாங்க, சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னுட்டு, அது கூட உங்க சேவைனா முன்னாடி போயிடணுன்றார். மத்தவங்களுக்காக கூட நீங்க காத்திருக்க கூடாது, அந்த வேலையை நீங்க செய்து முடிக்கணும்ன்றார். மூன்றாவது, சேவை செய்யும் போது ஒருபோதும் தளரக்கூடாது, அல்ல தளர்வே வரக்கூடாது. இப்ப சேவை செய்பவர் செய்விப்பவர் பாபா அந்த ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது, யாருன்னா சொல்ற வரைக்கும் காத்திருக்க கூடாது,
அதுக்கப்புறம் அதுல தளர்ந்து போகவும் கூடாது. இந்த 3 விஷயத்தையும் சேவையில கொண்டே வரக்கூடாதுன்ட்டார். சாக்குப்போக்கு சொல்வது, சேவையை சொல்ல வைப்பது மற்றும் தளர்ந்து போவது, இந்த 3 விஷயங்களை விட்டுவிட வேண்டும். மேலும் எந்த 3 விஷயங்களை தாரணை செய்யணும் அப்படின்னு பாபா இப்ப கேக்குறாரு. இதை விட்டுடுங்க. தாரணை எதை செய்யணும்னா தியாகம், தவம் மற்றும் சேவை. இப்ப பாபா சொல்றார், தியாகம் வேணும், தவம் வேணும் மற்றும் சேவை ஆகிய இந்த 3 விஷயங்களை தாரணை செய்யணும்ட்டார். இப்ப தவம் என்றால் நினைவு யாத்திரை ஆகும், பாபாவோட நினைவு தான். மேலும் சேவை இல்லாமலும் வாழ்க்கை உருவாக முடியாது. இப்ப பாபா சொல்றார், இப்ப தவத்துக்கும் சேவைக்கும் சொல்றாரு, நமக்கு தியாகம், தவம், சேவை. இப்ப தவம்னா பாபாவோட நினைவு, சேவை இல்லாம வாழ்க்கை உருவாக முடியாது. சேவையாலதான் இப்ப பாபா கூட வாழ்க்கையை இவ்விரு விஷயங்களின் வெற்றி. ஆனா இந்த சேவைக்கும் தவத்துக்கும் வெற்றி தியாகம் இல்லாமல் கிடைக்க முடியாது. அப்ப எதையுமே தியாகம் செய்யாம இந்த 2 விஷயங்களுக்கும் வெற்றி கிடைக்காதுன்றார் பாபா. அதாவது தவம்க்கும் சேவைக்கும், நீங்க பாபாவை நினைக்கிறதுக்கும் சேவை செய்யறதுக்கும் தியாகம் இல்லாமல் வெற்றி கிடைக்காதுன்றார். ஆதலால் 3 விஷயங்களை விட வேண்டும், மேலும் 3 விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும் அப்படின்ட்டாரு. அந்த 3 விஷயங்களை விட்டுடுங்க, இது தாரணை பண்ணுங்கன்றார். ஒருவேளை இந்த 3 விஷயங்களை தாரணை செய்தால் என்னவாக ஆவீர்கள்? பாபா கேக்குறாரு. ஒருவேளை இந்த 3 விஷயங்களை நீங்க தாரணை செஞ்சீங்கன்னா என்னவா ஆயிடுவீங்க? உங்கள் புகழின் சொரூபமாக ஆயிடுவீர்கள்ன்றார் பாபா. அப்ப இதை நீங்க மட்டும் தாரணை செஞ்சீங்கன்னா உங்கள் புகழின் சொரூபமாவே ஆயிடுவீங்க. நீங்க ஒரு சொரூபம், அந்த சொரூபத்துக்கு எக்ஸாம்பிள் நீங்க தான்றார். இங்க அபுவிலும் உங்களுடைய புகழ் எந்த ரூபத்தில் உள்ளது? உங்களுக்கு ஒரு புகழ் இருக்குல்ல, அது எந்த ரூபத்துல இருக்குது அபுல? மேலும் எந்த ரூபம் நினைவு சின்னத்திற்கானது அப்படின்னு பாபா கேக்குறாரு. தபஸ்யாவின் கூடவே மற்றொரு முக்கிய ரூபத்தின் நினைவு சின்னமும் உள்ளது அபுல. அதுதான் தில்வாடா கோயில். தில்வாடா கோயிலை கவனத்தோடு பார்த்திருப்பவர்களுக்கு நினைவு இருக்கும். என்ன நினைவுனா, உருவங்கள் எவ்வாறு தபஸ்விகளாக உள்ளனவோ அவ்வாறே 3ஆம் கண் உடையவர்களாகவும் உள்ளன. எல்லாருமே தபஸ்வியா இருக்காங்க, அதே சமயத்துல ஞானம் 3வது கண் உடையவரா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற தில்வாடா கோயில்ல இருக்க இந்த நினைவு சின்னம். திரிநேத்ரியின் கூடவே திருமூர்த்தியின் நினைவும் இருக்கிறது. திரிநேத்ரி கூடவே என்னது? திருமூர்த்தி, இந்த நினைவும் இருக்குது. திரிநேத்ரியினுடைய நினைவு சின்னத்தை போல ஆக வேண்டும் பாபா சொல்றார். அப்ப இந்த 3வது கண் இருக்கிற மாதிரி உங்களுடைய நினைவு சின்னம் ஆகணும். 3வது கண் எதனுடையது? 3வது கண் எதனுடையது? எதனை 3வது கண் சொல்றோம்? அது ஞானத்தினுடையது. ஞானம் என்ற 3வது கண் தான் நினைவு சின்னத்தின் ரூபத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த 3வது கண்ணுன்றது அந்த ஞானம் தான், அதுக்கு நினைவு சின்ன ரூபத்துல அதுதான் காண்பிக்கப்பட்டுள்ளதுன்னு பாபா சொல்றாரு. தபஸ்வி மற்றும் திரிநேத்ரி, இப்ப தபஸ்வியா இருக்காங்க மற்றும் திரிநேத்ரியா இருக்காங்க. 3வது கண் நிலையாக இருந்தால்தான் தபஸ்வி ஆக முடியும். அப்ப இந்த விஷயத்த சொல்றாரு. அப்ப இந்த 3வது கண், இந்த ஞானம், இது நிலையா இருந்தாதான் நீங்க தபஸ்வியே ஆக முடியும்ட்டார் பாபா. அப்ப இந்த ஞானம் இருந்தாதான் நீங்க தபஸ்வியே ஆக முடியும், பாபாவோட நினைவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை ஞானம் என்ற 3வது கண் மறைந்து விடுகிறது என்றால் தபஸ்யாவும் இருக்காதுன்றார். அப்ப ஞானம் இல்லைன்னா அங்க தபஸ்யாவும் இருக்காது. அதனால் இப்போது திருமூர்த்தி என்ற வார்த்தையை நினைவு செய்து தாரணையை தொடர்ந்தால், அதனால் இந்த திருமூர்த்தி என்ற வார்த்தை அந்த திருமூர்த்திய வார்த்தையை நினைவு செய்தா திருமூர்த்தியில எல்லாருமே வந்துடுறாங்க, பிரம்மா, விஷ்ணு, சங்கர். அப்ப நம்மளோட முழு ஞானமும் வருது. அப்ப அதை நினைவு செய்து நீங்க தாரணையை தொடர்ந்தால் மகிமையாக பாடப்படும் சக்திகளை போல அவர்களின் பிரபாவம் போல ஆகிவிடுவீர்கள். அப்ப மகிமைக்கு சக்திகளுக்கு மகிமை இருக்கும் இல்லையா, அந்த பிரபாவத்துல நீங்க பிரபாவம் போல ஆகிவிடுங்கன்னு பாபா சொல்றாரு. இப்போது எல்லாம் உங்கள்ட்ட மறைமுகமா இருக்குது. சிவசக்தி நீங்க மறைமுகமா இருக்கீங்க. இப்பொழுது வரை சக்திகள் ஏன் மறைமுகமாக உள்ளனர், ஏன் வெளியில வரல அப்படின்ட்டு பாபா கேட்கிறார். ஏனெனில் இப்பொழுது வரை தன்னுடைய சுபாவம், தன்னுடைய சேவை மற்றும் தன்னுடைய சிரேஷ்ட தன்மைகள் எல்லாமே, தன்னுடைய சுபாவம் அது நம்மளுடைய உண்மையான சுபாவம், தன்னுடைய சேவை, தன்னுடைய சிரேஷ்ட உயர்ந்த தன்மைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தன்னிடமே மறைமுகமா தன்னோட நம்ம கிட்டயே அது மறைமுகமா இருக்குது, வெளியே வரலன்றார் பாபா. உள்ளே இருக்குது அப்படின்றார், உள்ள இருந்து வெளியே வரல, அப்படியே அந்த அளவுக்கு மறைமுகமா மறைந்து இருக்குது. தன்னிடமே மறைமுகமா இருக்கும் காரணத்தினால் சிருஷ்டியிலும் மறைமுகமாவே உள்ளது. நம்ம கிட்டே மறைக்கப்பட்ட ஒன்றா இருக்குது, நம்மளே வெளியில கொண்டு வரல, உள்ளுக்குள்ள இருக்குது. அதனால சிருஷ்டிலையும் அது மறைமுகமா இருக்கு, வெளியில. எப்போது தன்னிடத்தில் வெளிப்படுமோ அப்போது சிருஷ்டியிலும் வெளிப்படும். அப்ப நமக்கே வெளிப்படல, நம்ம கிட்டே மறைஞ்சு இருக்குதுன்னும் போது நமக்கே தென்படல.
அப்ப நம்ம கிட்ட இருந்து அது எப்ப வெளிப்படுமோ அப்போதுதான் சிருஷ்டிலும் வெளில வரும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது வரப்போகிற சிவராத்திரி திருவிழாவை மிக விமரிசையாக கொண்டாட வேணும். மிகுந்த ஊக்கம் மற்றும் உற்சாகத்துடன் அறிமுகம் எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றாரு. ஏனெனில் தந்தையின் அறிமுகத்தில் குழந்தைகளின் அறிமுகமும் ஏற்படுகிறது. இப்ப பாபா சொல்றார், தந்தையோட அறிமுகம் நீங்க கொடுத்தீங்கன்னா குழந்தைகளோட அறிமுகம் ஏற்படுது. குழந்தைகள் தந்தையின் அறிமுகம் கொடுப்பார்கள். குழந்தைகள் வந்து போயிட்டு சிவராத்திரி அப்ப தந்தையனோட அறிமுகத்தை கொடுக்குறாங்க. தந்தை பிறகு என்ன பண்றாரு, அவ்வியக்தத்தில் குழந்தைகளின் அறிமுகத்தை, குழந்தைகளின் காட்சியை ஆத்மாக்களுக்கு கிடைக்கும்படி செய்து கொண்டே இருப்பார். அப்ப குழந்தைங்க தந்தையோட அறிமுகம் கொடுக்க கொடுக்க அவ்வியக்தத்துல குழந்தைகளுடைய அறிமுகத்தை என்ன பண்ணுவாருன்னா, குழந்தைகளோட காட்சியை மத்த ஆத்மாக்களுக்கு கிடைக்கும்படி செய்துக்கிட்டே இருப்பார். இப்ப பிரம்மா பாபாக்கு எப்படி அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாரோ, பிரம்மா பாபாவோட காட்சி நிறைய பேர் கிடைச்சி வந்தாங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். இந்த சிவராத்திரியில் ஏதாவது புதுமை செய்து காண்பிக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. என்ன புதுமை செய்வீர்கள்? இதுவரை தனது யோகம் மற்றும் சக்தியின் அனுசாரம் சொற்பொழிகள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களோட யோகம் சக்தி அனுசாரம் சொற்பொழிகள் செய்றீங்க. ஆனால் இப்பொழுது குறிப்பாக சக்தி ரூபத்தில் இருந்து சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். இந்த சிவனோட சக்தியா இருந்து சக்தியின் ரூபம்னே நீங்க தான் அப்படின்னு பாபா சொல்றார். அந்த மாதிரி ரூபத்துல இருந்து சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். சக்தி ரூப சொற்பொழிவு என்றால் என்ன? சவால் விடுவதாகும்ன்ற. சக்தி ரூப சொற்பொழிவுனா சவால் விடுவது. அதாவது இப்ப மாயானா மாயா வந்து பாரு அப்படின்ற மாதிரி சவால் விடுவது. ஏன்னா எல்லா அஷ்ட சக்திகளும் நிறைந்திருக்கும் போது அங்க என்ன பிரச்சனை? சர்வ சக்திகள் நிறைந்த மாஸ்டர் சர்வ சக்திவான் சிவசக்தியா இருக்கும் போது அப்ப என்ன பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சவால் விடுவதாகும். என்ன சவால் விடுவீர்கள் பாபா கேட்கிறார். இன்னும் மிகுதியான வலிமையுடன் சமயத்தின் அறிமுகத்தை கொடுங்கள். ரொம்ப வலிமையா இப்ப சமயத்தோட அறிமுகத்தை கொடுங்க. என்ன மாதிரி சமயம்ன்றது? மேலும் இது தந்தையின் காரியம். இப்போது அதிகமாக சமயம் இல்லை. பாபா சொல்றாரு, ஒரு தந்தையோட காரியம் அது. இப்ப அதிகமா சமயமும் இல்ல. சிறிது கையில இருந்து இழந்தாகி விட்டது. இப்ப கையில இல்ல, கையில இருந்து போயிடுச்சு சமயம். ஆயினும் இன்னும் மீதமுள்ள சிறிது காலத்தையும் இழந்து விடாதீர்கள் என்று அவர்களுக்கு அடிக்கடி சொல்லுங்கள்ன்றார். இந்த மாதிரி சவால் விடுங்க, சொல்லுங்கன்ற. டைரக்டா சொல்றார் பாபா, சொல்லுங்க அப்படின்றார். அத்தகைய வலிமையுடன் சமயத்தின் அறிமுகத்தை கொடுங்கள். இந்த மாதிரி சமயத்தை சவால் விடுங்க, சொல்லுங்கன்றார். இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு சொல்றார் பாபா. நம்மள தற்காலத்தில் விஞ்ஞானிகள் தனது இடத்தில் இருந்த வண்ணமே தொலைவில் அணுகுண்டு வெடிக்கப்பட வேண்டிய இலக்கில் வெடிக்க செய்ய முடிகிறது. இந்த மாதிரிலாம் செய்யறாங்கல்ல, அது போன்ற அணுகுண்டுகளை தயாரித்து கொண்டு அப்படி தன்னிடத்துல இருந்து வேற இடத்துல எல்லாம் வெடிக்க வைக்கிறாங்க. விஞ்ஞான சக்தியை விட அமைதி சக்தி சிரேஷ்டமானதாகும். விஞ்ஞான சக்தி எப்படியோ இங்க இருந்து அங்க பண்றாங்களோ அந்த மாதிரி இந்த அமைதி சக்தி வந்து ரொம்ப சிரேஷ்டமானது. அந்த விஞ்ஞானிகள் குண்டுகளை தயாரிப்பதை போன்று இப்போது சக்திகள் அமைதி சக்தியின் குண்டுகளை போட வேண்டும்ன்றார் பாபா. எப்படி அந்த விஞ்ஞானிகள் அந்த குண்டுகள் தயாரிச்சு போடத்துக்கு வச்சுக்காங்களோ அந்த மாதிரி இந்த சக்திகள் நீங்க என்ன பண்ணணும், அமைதி சக்தி குண்டுகளை போட வேண்டும். அங்கங்க அமைதி சக்தியில போடணும். துவக்கத்தில் சக்திகளின் சவால் தான் இருந்து வந்துச்சு. இப்போது துவக்கத்தில் இருந்தது போன்ற சவால் இல்லை. ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி சக்திகளோட சவால்லாம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லைன்றாரு. இப்போது விஸ்தாரத்துல வந்துட்டாங்க. விஸ்தாரத்தில் வந்த நாள் சவாலினுடைய ரூபம் மறைமுகம் ஆயிடுச்சுன்றார். எல்லாமே விஸ்தாரத்துல போயிடுச்சு, சேவையா இருந்தாலும் சரி எல்லாமே. அதனால வந்து சவாலுடைய ரூபம் மறைமுகம் ஆயிடுச்சுன்றார் பாபா. இப்போது மீண்டும் விதை ரூப நிலையில் நிலைத்திருந்து சவால் விடுங்கள். இப்ப விதை ரூப நிலையில நிலைத்திருந்து இந்த சக்திகள் சவால் விடுங்கன்றாரு. அந்த சவால் மூலம் பலருக்குள் விதை விழ முடியும். இதனால பல பேருக்கு இந்த விதை விழ முடியும்ன்றாரு. எனினும் விதை ரூப ஸ்திதியில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் அநேக ஆத்மாக்களுக்குள் சமயத்தின் அறிமுகம் மற்றும் தந்தையின் அறிமுகத்தின் விதை விழுந்து விடும். இந்த மாதிரி நீங்க விதை ரூப ஸ்திதியில இருந்துச்சுன்னா நிறைய ஆத்மாக்களுக்குள்ள இந்த சமயத்தோட அறிமுகம் கிடைச்சிடும், தந்தையோட அறிமுகத்தின் விதையும் விழுந்துரும். ஒருவேளை விதை ரூப நிலையில் நிலைத்திராமல் விஸ்தாரத்தில் மட்டும் சென்று விட்டால் என்ன ஆகும்? இந்த விதை ரூபத்துல விஸ்தாரத்துல போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அதிகமான விஸ்தாரத்தால் கூட மதிப்பு இருக்காதுன்றார் பாபா. அந்த ஞானம் கூட ரொம்ப விஸ்தாரமா போச்சுன்னா அதுக்கு கூட மதிப்பு இருக்காது, வீணானதான் ஆயிடும்ன்றாரு. ஆகவே விதை ரூப நிலையில் நிலைத்திருந்து விதை ரூபமானவரின் நினைவில் நிலைத்திருந்து விதை ரூப நிலையிலே இருந்து விதை ரூபமானவரின் நினைவிலும் நிலைத்திருந்து பிறகு விதை போடுங்கள் அப்படின்றார். அதுக்கப்புறம் அறிமுகம் கொடுங்கள். பிறகு அந்த விதையின் பலன் எவ்வளவு நன்றாகவும் எளிதாகவும் கிடைக்கிறது என்று பாருங்கன்றார்.
விதை ரூப நிலையில நிலைத்திருந்து செய்யுங்கன்றார். இதுவரை அதிகமாக உழைத்திருக்கிறீர்கள், இது வரைக்கும் நிறைய உழைச்சிருக்கீங்க. பிரத்யட்ச பலன் வந்து குறைவாதான் இருக்கு. உழைப்பு நிறைய இருக்குது, ஆனா பிரத்யட்ச பலன் அதோட இது வந்து குறைவாதான் இருக்குன்றார் பாபா. இப்போது உழைப்பை குறைத்து பிரத்யட்ச பலனை அதிகமாக காண்பீங்கள். உங்க உழைப்பை கூட குறைச்சிருங்க, ஆனா உங்க பிரத்யட்ச பலனை அதிகமா காண்பீங்கன்ற. அனைவருக்குமே அன்பு இருக்கிறது, எனினும் அன்பின் சொரூபத்தையும் சிறிது காண்பிக்க வேண்டும்ன்றார். விதம் சதா இந்த நிலையில் இருக்க வேண்டும். ஆயினும் குறிப்பாக சிவராத்திரி வரை ஒவ்வொரு குழந்தையும் ஆரம்பத்தில் குழந்தைகளாகிய உங்களுடைய பட்டி நிகழ்ச்சி நடந்தது போலவே நாம் நினைவு யாத்திரையின் பட்டியில் தான் இருக்க வேண்டும். ஸ்டார்டிங்ல 14 வருஷம் எப்படி பட்டியில இருந்தாங்களோ அதே மாதிரி பாபா சொல்றாரு, இப்ப நீங்க அதே மாதிரி பட்டியில இருக்கணும், நினைவு யாத்திரை பட்டியில இருக்கணும், முற்றிலும் அவ்வியக்த நிலையில் நிலைத்திருக்கணும்ன்றார். டோட்டலா அவ்வியக்த நிலையில தான் இருக்கணும், அந்த ஃபரிஸ்தா நிலையில தான் இருக்கணும் என புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை சோதனை செய்வதில் கவனம் செலுத்துங்கள்ன்றாரு. பிறகு இந்த அவ்வியக்த ஸ்திதியின் பிரபாவம் எவ்வளவு ஏற்படும்ன்றார் பாபா. தன்னை சோதனை செய்யுங்க, அதுல கவனம் செலுத்துங்க. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு இந்த அவ்வியக்த ஸ்திதியின் பிரபாவம் நிறைய ஏற்படும்ன்றாரு. இது கடினம் அல்ல, மிகவும் எளிதானதுன்றாரு. காரியங்கள் செய்த போதிலும் பட்டி நடைபெற முடியும். காரியங்கள் செஞ்சாலும் உங்களுக்குள்ள அந்த நினைவு யாத்திரை இந்த பட்டி நடக்கும், அந்த அவ்வியக்த ஸ்திதியிலே இருந்தீங்கன்னா அப்படின்றாரு பாபா. இது உள்ளார்ந்த ஸ்திதி ஆகும். இது உள்ளுக்குள்ள உள்ளார்ந்த ஸ்திதி. உள்ளார்ந்த ஸ்திதியின் பிரபாவம் அதிகமாக ஏற்படுகிறது பாபா சொல்றார். அனைவரும் அமிர்த வேளையில் சந்திப்பு நடத்துகிறீர்களா அப்படின்னு கேக்குறாரு. இதுவரை அத்தகைய வாயுமண்டலம் வந்து சேரவில்லை. அந்த மாதிரி சந்திப்பு பண்ணதுக்கான வாயுமண்டலம் வரலன்றார். இதுவரை மதுவனத்தில் இருப்பவர்கள் கூட அன்பிற்கான சான்று அளிக்கல என்றார். அங்க இருக்கிற மதுவனத்துல இருக்கவங்க கூட நாலாபுறங்கள்ல இருந்தும் மிக குறைவான குழந்தைகளே அன்பிற்கான சான்று அளித்திருக்கின்றனர். கொஞ்சம் பேர் தான் அந்த அன்பான அமிர்த வேலை செய்திருக்காங்களாம். குழந்தைகள் மீது தந்தைக்கு எவ்வளவு அன்பு இருந்தது, அன்பின் சான்றாக நடைமுறையில எவ்வளவு சமயம் கொடுத்தார் பாபா சொல்றார். அந்த அன்பின் சான்றுக்கு எவ்வளவு சமயம் கொடுத்தார், என்ன கொடுத்தார் பாபா. பிரம்மா பாபா பத்தி சொல்றாரு. குறிப்பாக தன்னுடைய உடல்நிலையை கூட பார்க்காமல் என்ன சான்று அளித்தார். பிரம்மா பாபா என்ன சான்று அளித்தார், உடல்நிலையை கூட பார்க்காம, தன்னுடைய சரீர நிலையை கூட பார்க்காமல் எவ்வளவு சமயம் குறிப்பாக சக்தி மிக்க ஒளியை கொடுத்தார் பாபா சொல்றார். அந்த உடம்பு அவரோட உடல்நிலையை கூட பார்க்காம என்ன பண்ணாரு, அவரோட சக்தி மிக்க ஒளியை வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. எவ்வளவு காலம் அன்பிற்காக சான்றளித்தார். அதன் விளைவு சரீரத்தின் மீது ஏற்படுகிறது என்று நீங்கள் கூறினீர்கள். எனினும் பாபா தன்னுடைய சரீரத்தை பார்த்தாரா? ஏன்னா அவர் சரீரத்தை பத்தி பார்க்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. ஆனா அந்த அன்பின் சான்றை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இதுதான் அன்பின் சான்றுன்றார் பாபா. இப்பொழுது குழந்தைகளும் அவரது அன்பிற்கு கைமாறாக சான்று அளிக்க வேண்டும். பாபா எவ்வளவு உங்களுக்கு கொடுத்தாரு, அதுக்கு கைமாறா நீங்களும் சான்றளிக்க வேண்டும். பாபா சொல்றாரு, எந்த செயலை செய்து காண்பித்தாரோ அதையே நீங்களும் செய்து காமிக்கணும். அமிர்த வேளையில் எவ்வாறு சாக்கார ரூபத்தில் செய்து காண்பித்தாரோ அவ்வாறே குழந்தைகளும் செய்ய வேண்டும்ன்றார் பாபா. எழுந்து விட்டோம், மேலும் அமர்ந்து விட்டோம் என இந்த விஷயத்தில் தனது உள்ளத்தை மகிழ்வித்துக் கொள்கின்றனர். நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் காலையில எழுந்துட்டேன், உட்கார்ந்துட்டேன் அப்படின்னுட்டு, நான் அமிர்த வேலையை எழுந்துட்டேன், செஞ்சுட்டேன், அமிர்த வேலையை நான் எழுந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்கள மகிழ்ச்சிக்கிறாங்க. இதுவரை இந்த முடிவே பார்க்கப்பட்டது. காலையில எழுந்திருக்கிறதுக்கான முடிவு இதுதான். அந்த அன்பு இல்ல, உள்ளார்ந்த அன்பு இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் அந்த ஆத்மார்த்தமான சக்தி ஸ்வரூபமான நினைவு இருப்பதில்லை. சக்தி ரூபத்திற்கு பதிலாக என்ன கலந்து விட்டது, அந்த சக்தி ஸ்வரூபமான அந்த நினைவு இல்ல, அதுக்கு பதிலா என்ன கலந்துச்சுன்னு பார்த்தா சோம்பேறித்தனம்ன்றார் பாபா. சோம்பேறித்தனம் கலந்து விட்டதா சந்திப்பு செய்தாலும் தொடர்பு தெளிவாக இருப்பதில்லை என்றார். சோம்பேறித்தனம் கலந்து விட்டதுனால பாபாவை சந்திச்சாலும் தொடர்பு வந்து தெளிவா இல்ல, கனெக்ஷன் சரியாவே இல்லைன்றார். ஆகவே சந்திப்பின் மூலம் என்ன அனுபவம் ஏற்பட வேண்டுமோ அது ஏற்படவில்லை என்றார் பாபா. இப்ப அதனால பாபாவை சந்திச்சு கூட என்ன அந்த அனுபவம் ஏற்படணுமோ, அந்த அவ்வியக்த ஸ்திதி அனுபவம், அந்த சக்தியினோட அனுபவம் அதெல்லாம் ஏற்படல. அதனால கலப்படமா இருக்குது. இங்கே ஆரம்பம் செய்தீர்கள் என்றால் மதுபன் வாசிகளை கண்டு அனைவரும் செய்வார்கள். இப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, மதுபன் வாசிகளை சொல்றாரு, நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் செய்வாங்க. மதுவன வாசிகள் குறிப்பாக அன்பானவர்களாக இருக்கின்றனர். மதுபன் வாசிகள் எல்லாம் அன்பானவர்களா இருக்காங்க. ஏன்னா ஒன்னா ஒரே குடும்பமா எல்லாம் ஒற்றுமையோட அங்க இருக்கிறாங்க இல்லையா, அதனால பாபா சொல்றாரு அன்பானவர்களா இருக்கின்றனர். அவர்கள் குறிப்பாக தியாகம் செய்ய வேண்டும். அவங்க எல்லா விஷயத்திலயும் ஒருத்தவங்களுக்கு ஒன்னும் ஒத்து போய் எல்லாத்துலயுமே தியாகம் செய்யணும்.
இப்ப காலையில 3:30 மணிக்கெல்லாம் அங்க டீ காஃபி ரெடி ஆயிருக்குன்னா அப்ப அதுக்கு முன்னாடியே அவங்க எழுந்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் பாபா சொல்றாரு. அன்பில் எப்பொழுதும் தியாகம் செய்யப்படுகிறது நல்லது. அப்ப அன்புனாலே அந்த இடத்துல என்ன இருக்குது? கண்டிப்பா தியாகம் இருக்கும். ஒருத்தவங்களுக்காக விட்டு கொடுப்பாங்க இல்லையா? அதனால அன்புனாலே அங்க தியாகம் செய்யப்படுகிறது நல்லதுன்றாரு பாபா. ஓம் சாந்தி.